ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. தமிழ் பார்த்திங்கன்னா அடுத்து அவுட் சோர்ஸ் இன்னொரு புக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா? தமிழ் இலக்கணமும் உரையமைப்பும் இந்த புத்தகம் தான் அது. இந்த புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றதும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சிலபஸில் என்ன கவர் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிலபஸ்க்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை படிச்சுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் கொடுத்துருப்பாங்க. மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க. வழுநிலை, வழாநிலை, இலக்கண சொற்கள்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது மேட்ச் ஆகிற எல்லாமே இருக்குதுல. நிறுத்தற்குறிகள் இது போல் ஆப்போசிட் வேர்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் சொல்கிறேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே படிக்கணுன்றது இல்லை. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் வேர்டு கொடுத்துருப்பாங்க. எதிர்ச்சொல் அங்கைனா புறங்கை, அண்மைனா செய்மைன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வேர்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இது நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? நல்லா இருக்குது. அவங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்து சொற்கள் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு நான் நல்லா படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு முறை நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ரீட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா எதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதோ அதில் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறது நல்லது. இங்கே பாருங்கள், சம்பவம், அசம்பாவம், சமயம், அசமயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க. மரபு சொற்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அப்புறம் டேஷ்லாம் கொடுத்து நமக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் இதில் இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், நகர நகர பேத சொற்கள் அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அன்னம், அன்னம், அதுக்கப்புறம் அண்ணன், அண்ணன் இது போல் இருக்கிற சொற்கள்லாம் இதில் நல்லா இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் இருக்குங்களா? மரபு சொற்கள் இது ஃபுல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு எதிர் சொற்கள் இருக்குது, மரபு சொற்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மயங்கொலி சொற்கள் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மயங்கொலி சொற்களில் பார்த்திங்கன்னா நமக்கு நா வேறுபாடு பாருங்கள், லா ரா வேறுபாடு பாருங்கள், ரா வேறுபாடு பாருங்கள். ஏன்னா இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். அதனால் இதில் 8ம் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. ஆப்போசிட் வேர்ட் சொல்லியிருக்கேன், மயங்கொலி வேர்ட் சொல்லியிருக்கேன், அப்புறம் மரபு சொற்கள் கூட இருக்குது. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. ஃபுல்லாமே படிக்கணுன்றது இல்லை. எதெல்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5ம் வினா எழுத்துக்கள். இதில் பார்த்திங்கன்னா ஏ, யா சொல்லின் முதலில் வரப்போது. ஆ, ஓ என்பது சொல்லின் கடைசியில் வரும். ஏ என்பது சொல்லின் முதலிலும் வரும், கடைசியிலும் வரும். அதை பற்றின விளக்கம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அதை நான் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். அந்த நமக்கு வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 டிஎன்பிசியில் 2025 நமக்கு ஒன்று கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வினா எழுத்துக்கள், இது சுட்டு எழுத்துக்கள் வரும். கூற்று காரணம் சரியா தவறான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. இதில் 3 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன சொல்லிருச்சு நமக்கு? ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல் சொல்லியிருக்கேன். அப்புறம் மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். வினா எழுத்துக்கள் பார்க்க சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுட்டி எழுத்துக்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாததெல்லாம் மொத்தமாக படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன கவர் ஆகுதோ அதில் மட்டும் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான். நீங்கள் புக்கு ஃபுல்லாக கொடுத்தா கூட நீங்கள் நமக்கு என்ன கண்டென்ட் கவர் ஆகுதோ அது மட்டும்தான் பார்க்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அது பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம சிலபஸில் கவர் ஆகிற மாரி வேறு எதனா டாபிக் இதில் புணர்ச்சிகள் நல்லா கொடுத்துருக்காங்க. புணர்ச்சிகளில் அந்த பிரித்தெழுதுகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை பார்த்துக்குங்க. புணர்ச்சி புதுசாக படிக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நிறைய புணர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 புணர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த புணர்ச்சிகள் பார்த்துக்குங்க. ஏன்னா இலக்கணத்தில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த புத்தகத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த புத்தகத்தை ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் அவுட் சோர்ஸ் புத்தகம் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஆகுபெயர் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த இருக்கிற ஆகுபெயரில் எல்லாமே பாருங்கள், பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினவாகு பெயர், குணவாகு பெயர், காரியவாகு பெயர்னு சொல்லிட்டு அந்த 16 மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 16 காரியவாகு பெயருக்கும் ஆனால் அதில் 13 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 16 இருக்கும். அது போல் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தொகுதி பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருக்கண், இருச்சுடர், இருத்திணைன்னு சொல்லிட்டு இது நீங்கள் படிச்சுக்கிறீங்களா இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா தனியாக அவுட் சோர்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொகுப்பு பெயர்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா தொகுப்பு பெயர்கள் நமக்கு இருக்குது. வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேற்றுமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த புக்கு நான் ஏன் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னா நம்ம சிலபஸில் கவர் ஆக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அந்த தன்மை முன்னிலை படர்க்கை இருக்குது இல்லைங்களா? இதை பாருங்கள்,
நீ, நீர், நாம் அதெல்லாம் வந்து தன்மை முன்னிலை படர்க்கை அது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயர் உருபெயர்க்கும் முறைன்னு சொல்லிட்டு அது வந்து கொடுத்துருக்காங்க. மரபு சொற்கள் ஓகேங்களா. மரபு சொற்கள் வந்து நமக்கு தன்மை முன்னிலை படர்க்கை போக மீதி என்னென்ன மரபுலாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அப்படியே தள்ளி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா. அங்கே வேர் சொல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அங்கே வினையடின்னு கொடுத்துருக்காங்க. வேர் சொல்லும் இதில் கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நமக்கு நான் சொல்லிட்டேன் எதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு, அதையும் மீறி எதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் சொல்லாது அப்படின்னா அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கங்கள் இருக்குது. நம்ம சிலபஸில் கவர் ஆகிறதுலாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. மீதியும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். உரிச்சொற்களில் வந்து உரிச்சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால, தவ, உரு இதெல்லாம் உரிச்சொற்கள் என்னென்ன உரிச்சொற்கள் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்ருக்காதீங்க. உரிச்சொற்கள் என்னென்ன இருக்குது அது பார்த்துக்குங்க ஓகேங்களா. எப்படி நம்ம பார்க்கணுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஓகேங்களா. இந்த ஃபுல் புக்கும் வந்து நான் ஆல்ரெடி என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணணும் அதெல்லாம் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகமும் வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. வேறு என்னென்ன இருக்குதுன்னு தான் நான் ஃபைனலாக பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா. நான் சொன்ன டாபிக் நல்லா பார்த்துங்க. வலுவமைதியெலாம் கூட இருக்குது. வலுநிலை, வலுவமைதி அதுவும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. சிலபஸில் இல்லாத எதனா அந்த புத்தகத்தில் இருந்தால் பார்க்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே அவங்க கலந்து கொடுத்துருப்பாங்க. நிறுத்தற்குறிகள் பார்த்துங்க ஓகேங்களா. நிறுத்தற்குறிகள் வந்து நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிறுத்தற்குறிகள் வரும் மாதிரி இப்போ கூட கேட்டிருந்தாங்க. முக்கார் புள்ளி வந்து அதற்கு ஆன்சரு. அதுபோல் வந்து என்னென்ன நிறுத்தற்குறிகள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா. நிறுத்தற்குறிகள் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்குங்க ஓகேங்களா. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புத்தகம் ரிலேட்டடாக. இந்த புத்தகம் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன், அங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், சிலபஸில் எந்த டாபிக் கவர் ஆகுதோ எந்த அவுட் சோர்ஸ் கொடுத்தாலும் அந்த சிலபஸில் கவர் ஆகுது மட்டும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்களை வேறொரு அவுட் சோர்ஸில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 புத்தகங்கள் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்துட்டு புத்தகம் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.